கண்டுபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட பணக்கார ஒளி விளக்கு நானே. எனவே பணமே பெரியது நானே. எந்த கிறிஸ்மஸ் பெஸ்ட் யூனிவர்ஸ் பட்டத்துக்கு தகுதியானவன். எனவே பணமே பெரியது. சீரியல் மத்தாப்பு என்கிற ஒளி வீசும் அவர்களது வரிசையில் நிற்கக்கூட நான் தகுதியற்றவர். எனவே ஒளியும் மிக கம்மி. எனவே விலையும் கம்மி. சொல்ல போனால் நான் எரிந்து முடிந்தால் எதுவுமே மிஞ்சாதே. மொத்தத்தில் நான் உருகினால்தான் ஒளியே கிடைக்கும். அதாவது நான் அழிந்தால்தான் நீங்கள் ஒளி பெற முடியும். அழகு, கவர்ச்சி, பணம் இதற்கு முன்னால் நான் தகுதியற்றவன். இருந்தாலும் ஒளி வீசுபவன் என்கிற ஒரு தகுதியை வைத்து இந்த போட்டிக்கு என்னை ஏன் தாய் அனுப்பினார்கள்? நான் தகுதியுள்ளவனா என்று முடிவு செய்கிறது நடுவர்களுக்குத்தான் கூறியது. தாய்மையுடன் என்னை அர்ப்பணிக்கிறேன். தங்கள் திறமைகளை காண்பித்து விட்டார்கள். இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? சரி, அப்படியானால் நமது நடுவர்கள் முடிவை நான் அறிவிக்கிறேன். பெஸ்ட் யூனிவர்ஸ் பட்டம் பெறப்போவது நான் எரிய முடியவில்லையே, யாரும் காண முடியவில்லையே. ஆண்டவரே, என்ன இருந்தாலும் நீர் இருந்தால்தான் நான் அழகே. என்னிலே மின்னொளியாக வாரோ. அலங்காரம் அழிந்து விட்டது. நான் இருக்கும் இடம் கூட தெரியவில்லையே. அட, அந்த இந்த மெழுகுவர்த்தி இவன் மட்டும் ஒளி கொடுக்கிறான். ஓ, தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் என்பது இதுதானோ? ஆண்டவரே, எனக்கும் தாழ்மையை தாரும். பணக்கார நண்பர்களே, என்ன கரண்ட் போய்விட்டதே. ப்ளீஸ் ஜெனரேட்டராவது ஓடக்கூடாதா? என்ன ஜெனரேட்டரும் ரிப்பேரா? ஐயோ ஆண்டவனே, பணம் இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் நீரில்லா வேட்டா நான் ஆண்டான் இல்லை. பணம் என்று வரும் நாளை போகும் நீரே நிரந்தரம். இயேசுவே, என்ன மணியும் ஏன் பண மேட்டிமையை ஆகாசும். இறைவனின் தீர்ப்பு நடுவர்களும் இதைத்தான் முடிவு செய்திருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும்